2025 ஆண்டு இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் வெற்றிகளும் உணர்ச்சிகரமான விடைபெற்ற சம்பவங்களும் நிறைந்த ஒரு மறக்க முடியாத ஆண்டாக அமைந்தது. சாம்பியன்ஸ் டிராபி மற்றும் மகளிர் உலகக்கோப்பை வெற்றி பெற்று மகுடம் சூடியது முதல் ஜாம்பவான்களின் ஓய்வு அறிவிப்பு வரை இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் நினைவில் நீங்கா நிகழ்வுகளின் தொகுப்பை தற்போது காணலாம். 2025 ஆண்டு தொடக்கமே இந்திய ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற ஐசிசி சாம்பியன் டிராபி தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக சாம்பியன் டிராபியை இந்தியா கைப்பற்றியது. இந்த வெற்றி இந்திய கிரிக்கெட்டின் ஆதிக்கத்தை உலக அரங்கில் மீண்டும் பறைசாற்றியது. உள்நாட்டு கிரிக்கெட்டில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட IPL தொடரிலும் இந்த ஆண்டு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. 18 ஆண்டுகளாக ஒரு கோப்பையை கூட வெல்ல முடியாமல் விமர்சனங்களை எதிர்கொண்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்தது. ரஜத் படிதார் தலைமையிலான அந்த அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி தனது நீண்டகால கனவை நனவாக்கியது. இருப்பினும் வெற்றி கொண்டாட்டத்தின் போது துரதிர்ஷ்டவசமாக நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் ரசிகர்கள் சிலர் உயிரிழந்ததால் அந்த வெற்றியை RCB ரசிகர்களால் முழுமையாக கொண்டாட முடியாமல் போனது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அசத்தல் வெற்றிகளை பதிவு செய்தது. குறிப்பாக லீக் சுற்று, சூப்பர் 4 மற்றும் இறுதிப் போட்டி என 3 முறையும் பரம எதிரியான பாகிஸ்தானை வீழ்த்தி 8வது முறையாக ஆசிய கோப்பையை கைப்பற்றியது. ஆண்கள் அணிக்கு இணையாக மகளிர் அணியும் இந்த ஆண்டு புதிய வரலாறு படைத்தது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் சொந்த மண்ணில் நடைபெற்ற மகளிர் உலக கோப்பையில் ஆஸ்திரேலியா போன்ற பலம் வாய்ந்த அணிகளை வீழ்த்தி இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து இந்தியா முதன்முறையாக உலக கோப்பையை கைப்பற்றியது. இலங்கையின் கொழும்பு நகரில் நடைபெற்ற 2025 ஆண்டிற்கான முதலாவது பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி நேபாளத்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வரலாற்று சாதனையுடன் சாம்பியன் பட்டம் வென்றது. இத்தனை வெற்றிகளுக்கும் மத்தியில் இந்திய கிரிக்கெட் ஒரு சகாப்தத்தின் முடிவை கண்டது. இந்திய கிரிக்கெட்டின் தூண்களாக விளங்கிய ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து தங்களது ஓய்வு முடிவை அடுத்தடுத்து அறிவித்தது ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது. இதேபோல் ஆஸ்திரேலிய தொடரின் பாதியிலேயே தமிழகத்தைச் சேர்ந்த நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்தும் அதனைத் தொடர்ந்து IPL போட்டிகளிலிருந்தும் தனது ஓய்வை அறிவித்தது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆசிய கோப்பையில் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்க இந்திய வீரர்கள் மறுத்த நோ ஹேண்ட்ஷேக் விவகாரம் மற்றும் அந்த தொடரின் இறுதிப் போட்டியில் கோப்பையை பெறுவதில் ஏற்பட்ட மோதல் ஆகியவை விமர்சனத்தை ஏற்படுத்தியது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சொந்த மண்ணில் தோல்வியடைந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு தொடரை இழந்ததுடன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலிலும் சரிவை சந்தித்த இந்திய அணிக்கு ஒரு பின்னடைவாகவே அமைந்தது. இருப்பினும் ஆண்டின் இறுதியில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடர்களை கைப்பற்றி இந்தியா மீண்டும் எழுச்சி பெற்றது. 2026 ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பையை தொடர்ந்து 2வது முறையாக வெல்லும் முனைப்பில் சூரியகுமார் யாதவ் தலைமையில் பலம் வாய்ந்த அணியை BCCI அறிவித்திருப்பது அடுத்த ஆண்டின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துக்குமார்.